ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜே vlog. இன்றைக்கி நம்ம ப்ரௌன் பிரெட் பர்கர் வித் பேட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆலூ டிக்கின்னு கூட சொல்லலாம். பட் பிரெட் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் 2, இல்லை சின்ன உருளைக்கிழங்கா இருந்தால் 5, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிவிட்டு பொடியாக, பச்சை மிளகாவையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு, நம்ம பொட்டேட்டோஸை வந்து சைட் பை சைட் வேக வச்சு பாயில் பண்ணி மேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தோலை உரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் 5 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ரெட் பொட்டேட்டோஸ் தான் இங்கே மார்க்கெட்டில் கிடச்சிது. ஸோ நாங்கள் வால்மார்ட்லேருந்து தான் வாங்கினோம். ஜெயின்டிக்கல்லேருந்து தான் வாங்கினோம். அதை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு, பெரிய பொட்டேட்டோவாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு மேஷ் பண்ணிவிட்டு, இந்த அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவோட எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதில் மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு ரெட் சில்லி பவுடர், கலந்த மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் போதும். கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, மேஷ் பண்ண பொட்டேட்டோஸ் அண்ட் இந்த ஆனியனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேட்டி ஷேப்பில் நல்லா பிடிக்க போகிறோம், வடை தட்டுற மாதிரி. ஸோ வடையில் வந்து நம்ம ஓட்டை வச்சு செய்வோம். ஸோ இது வந்து பர்கருக்கு நடுவில் அந்த ஸ்டஃபிங் வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டஃபிங் ஷேப்பில் நம்ம பிடிச்சிட்டு, ஒரு சின்ன பேன் எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய், இதை வந்து சாட்டே பண்ணுற அளவுக்கு இல்லை திருப்பி போடுற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னால நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது நல்லது இல்லை இல்லையா? இந்த எண்ணெய் கூட ஆக்சுவலாக தேவையில்லை. நீங்கள் ஓடிஜி அவன்லேயோ இல்லை மைக்ரோவேவ் அவன்லேயோ பேக் பண்ண போகிறீங்கனாலும் இட்ஸ் அ குட் ஆப்ஷன். ஸோ இன்னொரு சைடில் வந்து ஒரு தவா, ஒரு பேனோ எடுத்துகிட்டு, நல்லா நம்ம ப்ரெட்டை வந்து ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஹெல்த்தி ஆப்ஷனுக்காக ப்ரௌன் ப்ரெட் எடுத்து நல்லா பட்டர் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. டோஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லை டோஸ்டர் இருந்தாலும் டோஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த பேட்டீஸை நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு, நம்மக்கிட்ட இந்த கெட்சப், டொமேட்டோ கெட்சப் இல்லை டொமேட்டோ ரெட் சில்லி கெட்சப்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து லைட்டாக இதில் ஆட் பண்ணிவிட்டு, இதை வந்து நல்லா நம்ம வந்து அப்படியே ஸ்டஃப் பண்ணி பர்கர் மாதிரி கொடுக்க போகிறோம், ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரெட் மேலே ஒரு ப்ரெட்டு, நடுவில் இந்த ஸ்டஃபிங் அண்ட் இன்னொரு ப்ரெட் வச்சு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க யூஷுவலி. நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ப்ரெட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டஃபிங்கை பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பேட்டி ஷேப்பில் செஞ்சு கூட செய்யாமலே கூட டைரெக்டாக நீங்கள் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிங்க இல்லைங்களா, இந்த மேஷ் பண்ண பொட்டேட்டோஸோட அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கடாயிலையோ இல்லை பேன்லேயோ லைட்டாக ஒரு திருப்பிட்டு அப்படியே நீங்கள் நடுவில் வச்சு இந்த கெட்சப் போட்டு மூடி ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி பேட்டி ஷேப்பில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கொஞ்சம் இருக்கும். ஸோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், பர்கர் சாப்பிட்ட அந்த ஃபீலிங் கொடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஸோ நம்ம ஏஜே vlog லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வியூ சொல்லுங்கள். See you in next vlog, friends. So take care. Bye bye.